ஹாய் கைஸ், திஸ் இஸ் தனா அண்ட் வெல்கம் டு மை சேனல் தனலக்ஷ்மி டெய்லி டைரிஸ். ஸோ 2 நாளாக வந்து சாமி கும்பிட்றது, விளக்கேற்றுறது, கோலம் போடுறது இதையே காட்டிகிட்டு இருக்கனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டலான்னு இருக்குது. அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, ஸோ கண்டிப்பாக வந்து சிக்கன் இல்லை ஏதாச்சும் எடுத்து தான் பண்ணுவோம். காலையிலே வந்து பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. நீங்க வந்து பேசிக்கா பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு இதெல்லாம் போடுவீங்களா? அது கூட தேவையில்ல. தக்காளி கூட வேண்டாம். அப்பன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி பட் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஸோ கிரேவி மாரி நெறையலாம் உங்களுக்கு சாப்பாடுல போட்டு பெசிற மாரிலாம் இருக்காது. நான் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ், ரசம் இருக்கு. ஸோ கூட வந்து இத செய்ய போறேன். அதே மாரி நைட்டுக்கு வந்து நான் இந்த மிளகா கிள்ளி சாம்பார் இருக்கும் பாருங்க. அத வச்சுட்டு இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு பேர் வந்து சிக்கன் சுக்கா சொல்லுவாங்க. நான் ஒரு 1/2 கேஜி சிக்கனுக்கு செய்ய போகிறேன். ஸோ வந்து ஒரு 2 பெரிய ஆனியனை நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி வெறும் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல டீப் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அதை ஃப்ரை பண்ணி தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா கையில் வந்து இப்படி உடைச்சா மொறு மொறுன்னு உடையும். ஸோ அந்த அளவு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன். ஸோ அந்த சிக்கனில் இந்த ஆனியனையும், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா கட்டியான தயிர் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து அதிலேயே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இதையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளால் வெயிட்டே பண்ண முடியாது. இது என்னடா அது பயங்கரமாக அந்த தந்தூரி ஸ்மெல்லாம் இருக்கும் பாருங்க, ஹோட்டல் ஸ்டைலில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து சொன்னால் புரியாது, நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் தெரியும். நார்மலாக வீட்டில் செய்கிற அந்த சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவியை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்க வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி இல்ல கீ ரைஸ் இந்த மாரி எதுக்கு வேணா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் இது. கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு, உங்களுக்கு டைம் இருந்தா 1 ஹவர் கூட இத அப்படியே மேரினேட் பண்ணட்டும். இல்லன்னா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் தான் வைக்கிறேன். ஏன்னா போயிட்டு இப்போ ஸ்கூல்லேருந்து அவன கூட்டிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இத ஃப்ரை பண்ணிட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவோம். அதனால எனக்கு 1/2 அன் ஹவர் தான் இப்போ டைம் இருக்கு. இப்போ இது நல்லா ஊறட்டும். இன்னைக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூல். ஸோ நான் 12 மணிக்கு, அதுவும் ஹாஃப் டேனா ஒரு 2 மணிக்காச்சும் விடலாம். 12 மணிக்கே விட்டுட்டாங்க. ஸோ கூட்டிட்டு வர போயாச்சு. இன்னியோட வந்து ஸ்கூல் வந்து லீவு. இந்த வருஷம் போமாட்டாரு. அடுத்த வருஷம் தான் போவார். ஒரு 10 நாள் லீவு. ஜான் 5 தான் ஸ்கூல். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஸோ வந்தோடனே வந்து அந்த எண்ணெயில போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ வெறும் எண்ணெயில தான். நீங்க ஆல்ரெடி அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த எண்ணெயிலேயே இத போட்டுருங்க. முன்னாடி எதுவுமே போட தேவையில்ல. இந்த சீரகம், பட்டை, லவங்கம் எதுவுமே போடாதீங்க. அப்படியே நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை வந்து அதில் போட்டுருங்க. இந்த மாங்காய் வந்து எங்கள் வீட்டில் நான் என் பையன் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு மாசமா வாங்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. இந்த ஒரு மாங்காய் வந்து ரூ. 60. இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு டக்குன்னு பார்த்தோன்னே எடுத்துட்டேன். அது இந்த எல்லோ கலரில் சூப்பராக இருந்தது. அது வேறு செம்ம வாசனை வேறு. அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர ஒரு வாசனை, தாங்கவே முடியல. அவன் வந்தோடனே கட் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த ஆயில்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வர தெரியும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட இதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றலை. ஏன்னா இது எனக்கு நல்லா ட்ரையாக இருந்தாலே போதும். ஸோ வந்து அதை நல்லா கலரிட்டே இருந்தேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் தூவி இறக்கிட்டோன்னா நம்ம சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டோம் பாருங்கள். அதை ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுமே. வெங்காயம் ஃப்ரை பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி கலரி வச்சிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான டிஷ். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சிக்கன் எடுத்தால் கூட அதில் கொஞ்சமாக எடுத்து கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் ஃபுல்லாகவே இதையே செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனை தாங்கவே முடியல, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.